பிரைஸ் தி லார்ட் கிறிஸ்டியன் ஃபேமிலி. கடந்த வாரத்தில் ஒரு துக்கமான செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அது கேட்ட உடனே நான் அப்படியே இடிஞ்சு போயிட்டேன். என் வாழ்க்கையை நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அழுதேன். அதுக்கப்புறம் உடனே போய் என்னோட பைபிளை எடுத்து சங்கீதம் 121 திரும்ப 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 வாசித்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீங்க தான் ஆண்டவரே. என் காலை நீங்க தள்ளாட விட மாட்டீங்க. என் வலப்பக்கத்துல நீங்க நிழலா இருக்கிறீங்க. என் ஆத்துமாவை நீங்க தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்வீங்கன்னு அறிக்கையிட்டு அந்த வசனங்களை வாசித்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துல என் இருதயத்தை சூழ்ந்திருந்த அந்த இருள் நீங்கி ஆண்டவர் ஒரு சமாதானத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்தாரு. ஆமாங்க, ஒரு அன்பேரபிள் சிச்சுவேஷன் வரும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகளை கொண்டு புலம்புவதை பார்க்கலாம் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு விசேஷமா 91வது சங்கீதம், 121வது சங்கீதம், 23வது சங்கீதம், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள். அதை எடுத்து நம்ம வாசிக்க சத்துரு தோற்று போவான். கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி போடுவார். இது நிச்சயமா உங்களுக்கு உபயோகமா இருக்கணும்னு நம்புறேன். உங்களுக்கு எது ஃபேவரட் சங்கீதமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.